ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். நந்தினி, நந்தினி, ஐயா ஒரு நிமிஷம் வச்சுட்டு வா. சொல்லுங்க ஐயா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சூர்யாவோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் எவ்வளவு செஞ்சிருக்க. அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் பொறுத்து போயிருக்க. நல்லது கெட்டது எல்லாத்துலயும் சூர்யா பக்கம் துணையா நின்றுருக்க. அந்த வகையில உன் மனசு இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நினைக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா அதுக்கு இந்த குடும்பம் உனக்கு என்ன நல்லா செஞ்சிருக்கணும் பார்த்தோம்னா 0 தான். ஒண்ணுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் துன்பத்தை மட்டுமே கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கையா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். பாரேன், அதை சொல்றது கூட எனக்கு சங்கடத்தை கொடுக்கும்னு அவாய்ட் பண்ற பாருமா. இதாம்மா, இதான் உன்னுடைய குணம். அப்படிப்பட்ட உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் மனசுல வேண்டாத நாள் இல்லை. அதுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு நினைச்சுக்க. ஆனா அதுக்கு நீ சம்மதிக்கணும். புரியலங்க ஐயா. ஏமா, நான் இன்னும் சொல்லவே இல்லையம்மா. அது என்னன்னா, உனக்கும் சூர்யாவுக்கும் நடந்த கல்யாணத்தை முறைப்படி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணலான்னு சூர்யா முடிவு பண்ணியிருக்கான். சூர்யா மட்டும் இல்லம்மா, நானும் அவனை சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்திருக்கோம். ஐயா, இப்ப எதுக்கு திடீர்னு இதெல்லாம்? எல்லாம் ஒரு காரணத்தோட தாம்மா. உனக்கும் ஒரு பிடிமானம் வேணாமா? ஐயா, நான் என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு வயல்ல பிடுங்கி நட வேண்டிய நாத்துங்க ஐயா. காலம் முழுக்க நாத்தங்காலியே இருக்க முடியாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. இருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு உரிய உரிமையோட இருக்கணும். அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு, சூர்யாவுக்கும் இருக்கு.